எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஹாக்கி சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 5 and 6 தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் முதல் 4 எபிசோட் போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது கதை புரியும். இதுதாங்க இந்த ஹாக்கி சீரிஸோட கடைசி 2 எபிசோட். சரி வாங்க நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 5 ரோனின். எபிசோட் ஸ்டார்டிங்கில் எலினாவும் அப்புறம் ஒரு பிளாக் வீட் அசோசியேஷனும் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஆனா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து உள்ளே இருக்காங்க. அவங்கள வந்து அப்படியே லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிட்டு அப்படியே இந்த ஆன்டிபயோட்டிக் இருக்கும் தெரியுமா, இந்த பிளாக் வீட்டை படத்தில் கூட வந்து எல்லாரும் மூஞ்சில் அடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி அடிக்கிறாங்க. அடித்தா அப்போ தான் தெரிய வருது இவங்க வந்து யாரும் வந்து கண்ட்ரோல்லாம் பண்ணல. இவங்களாக தான் வந்து இந்த பிளாக் வீடோ அப்படிங்கிற இந்த கூட்டத்துக்குள்ளே வந்து இவங்களாக தான் விருப்பப்பட்டு சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய வருது. ஸோ அப்போ தான் வந்து இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனாவும் சரி, அப்புறம் இந்த புது இன்னொரு அசாசினேஷனோட வந்தாங்க தெரியுமா, இந்த எலினா, அவங்களும் சரி. 3 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம எலினா வந்து மூஞ்ச கழுவலான்னு போகிறாங்க. மூஞ்ச கழுவும் போது இந்த தேனோஸ் வந்து ஸ்டாப் போட்டிருப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த ஸ்டாப் போட்டதுனால வந்து அவங்க அப்படியே வந்து மண்ணாக போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவெஞ்சர்ஸ் மறுபடியும் ஸ்னாப் போட்டிருப்பாங்கல்ல, அது வந்து அவங்களுக்கு ஒரு செகண்டாக தான் இருக்கும். அது வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு மறுபடியும் அவெஞ்சர்ஸ் ஸ்னாப் போடுறதுக்கு. ஆனால் இவங்களுக்கு வந்து வெறும் ஒரே ஒரு செகண்ட் தான். ஸோ இவங்களுமே வந்து மறுபடியும் வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன ஆச்சு அப்படி ஏதாச்சுன்னு பார்க்குறாங்க. பார்த்தாங்க வந்து ஆனா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவெஞ்சர்ஸ் ஸ்னாப் போட்டது, தேனோஸ் ஸ்னாப் போட்டது எல்லாத்தையுமே வந்து அவங்க அப்பா தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறமா வந்து நம்ம பிளாக் வீட் எப்படியா தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எலினா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் வீடோ பார்த்தாங்க, இப்போ பிளாக் வீடோ பார்க்கல, சொன்னாலும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கற்பனை நமக்கு கேட்டு தான் காமிக்கிறாங்க. கேட்டோட அம்மா வந்து காமிக்கிறாங்க. ஸோ கேட்டோட அம்மா வந்து என்ன பேசுகிறாங்கன்னா வந்து இந்த மாதிரி நான் வந்து, அதாவது நம்ம கிளின் சொல்லியிருப்பார் தெரியுமா கேட்கிட்ட, நீ வந்து இதுக்கப்புறம் இந்த மேட்டுக்குள்ளே வராதுன்ட்டு அது எல்லாத்தையுமே சொல்லி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டவங்க அம்மா கிட்ட. அப்புறமா அவங்க அம்மா வந்து நீ அவெஞ்சர்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்காத விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம கேட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் ஜாக்கை பற்றி கொஞ்சம் ஃபுல்லாக விசாரிச்சுக்கோங்க எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுமே வந்து உனக்காக நான் ஜாக்கை பற்றி ஃபுல்லாக விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுடாம சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணினா நமக்கு வந்து இவங்களை தான், அதாவது நம்ம இந்த மாயா இருக்க திரும்ப அவளை தான் காமிக்கிறாங்க. அவள் வந்து இந்த காசி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா, நான் எப்படியாவது அந்த ரோனியை பிடிச்சி ஆகணும்ட்டு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மிஷனை விட்டு நீ போயிட, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி காசி கேட்கும்போது இல்லை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம இருக்கா தெரியுமா காசி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ரோனியை மட்டும் கொள்றதை பாரு, மற்ற எந்த வேலையும் மூக்க நுழைக்காத சொல்லும் போது வந்து நம்ம மாயாமே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணினா நமக்கு வந்து இந்த கேட்டதாக காமிக்கிறாங்க. அந்த எரிஞ்சு போன அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு அவர் பொருளாக எடுக்க பார்க்குறா. அப்போ தான் அங்கே எலினா வந்து அப்படியே சும்மா கேட்ட வந்து கலாய்ச்சிட்டு இருக்கா, சும்மா அப்படியே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து உட்கார வச்சு வந்து ஃபுல் விஷயத்தையுமே சொல்கிறா. என்னன்னா எலினா வந்து நான் வந்து நட்டாஷா இருக்க தெரியுமா, ஆமாம் நட்டாஷா தெரியும், கிளின்ட்டோட ஃப்ரெண்டு, ஆமாம் நட்டாஷாவோட தங்கச்சி, நாங்கள் எல்லாமே வந்து பிளாக் வீட் அப்படிங்கிற மாதிரி அசாசினேஷன் தான் நான் நட்டாஷா அப்போல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நட்டாஷா செத்ததுக்கு காரணம் யார் தெரியுமா, இந்த கிளின்ட்டு தான் வந்து நட்டாஷாவை சாவடிச்சிருக்கான். அவன் வந்து அவெஞ்சர்ஸ்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கான். ஆனால் அவெஞ்சர்ஸ் என்ன வேணாலும் பண்ணலாமான்னு கேட்கும்போது நம்ம இவங்க இருக்கான் தெரியுமா கேட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த கிளின்ட்டு வந்து நீங்கள் சொல்கிற பண்ணல ஒன்றும் இல்லை, அவர் வந்து என் உயிரே காப்பாற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு நல்லவர் தான், அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி கெட்டவரெலாம் ஒன்று கிடையாதுன்னு சொல்லும்போது இல்லை அதாவது கிளின்ட்டை வந்து சாவடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க வந்து என்னை ஹையர் பண்ணியிருக்காங்க, அதனால நான் அவங்க பேச்சை கேட்பேன், அதனால நான் வந்து இந்த கிளின்ட்டை வந்து சாவடிச்சிருவேன், அதனால் நீ வந்து உள்ள மூக்க நுழைக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ அப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நம்ம கிளின்ட்டு தாங்க காமிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் தாங்க இருக்காரு. அவரும் அந்த நாய்க்குட்டி இருக்கு தெரியுமா, நாய்க்குட்டி பேர் வந்து பீஸா, ஓகேவா. அந்த நாய்க்குட்டியும் அவர் ஃப்ரெண்டு வீட்டில் எல்லாம் தங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம கேட்டுக்கும் வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு சூட் ரெடி பண்ணியிருக்காரு. ஆனால் அதை பார்க்க கூட முடியாமல் நம்ம கிளின்ட் அவ்வளோ டயர்டாக இருக்காரு, அப்படியே வந்து படுத்துறாரு. இப்போ அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துருந்தீங்கன்னா வந்து இவங்க இருக்காங்க தெரியுமா கேட்டோட அம்மா, அவங்க வந்து ஜேக்கை பற்றி ஃபுல்லாக விசாரிச்சிருக்காங்க. ஜேக் வந்து ஒரு கிரிமினல் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அதனால் வந்து ஜேக்கை வந்து அப்படியே போலீஸ்ட்டை பிடிச்சி கொடுத்தாங்க. ஜேக் வந்து என்ன சொல்கிறேன்னு எல்லாமே பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கே கிளம்புறாரு. இப்போ வந்து நம்ம ஹாக்கை வந்து, அதாவது வந்து இந்த அவெஞ்சர்ஸ் பற்றி எல்லாமே ஒரு கல்வெட்டில் மாதிரி போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து வந்து நட்டாஷா பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறமா நம்ம கேட்டு வந்து ஹாக்கைக்கு வந்து நிறைய மெசேஜ்லாம் அனுப்புகிறாங்க. அதெல்லாம் ஹாக்கி கண்டுக்க கூட இல்லை, ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிடுறாங்க. ஸோ அந்த கான்லேயே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வந்து ஹாக்கைக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த இந்த இமெயில் பாக்ஸ் இருப்பா அதுவே ஃபுல்லாக எடுத்து கானில் மறுபடியும் தூக்கி போட்டு உடச்சிடுறாங்க. இப்போ வந்து கட் பண்ணினா நம்ம ஒரு இந்த மாஃபியா இருப்பாங்க தெரியுமா, இந்த மாயாவோட அந்த மாயா கேங் இருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்து வண்டியில் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு அம்பு வந்து அந்த வண்டி அதாவது வேனில் வந்து குத்துது. என்னன்னு போட்டிருக்குன்னா வந்து இந்த உங்க பாஸ் மாயா இருக்கா தெரியுமா, அவள் வந்து ரோனின் எந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் பார்த்தாலோ அந்த இடத்துக்கு வர சொல்லு, தனியாக வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதையுமே வந்து அவனுங்க போயிட்டு மாயா கிட்ட சொல்கிறாங்க. மாயாவும் அந்த இடத்துக்கு வராங்க. வரும்போது அவங்கள அடியால் குடலில் வராங்க. அங்கே காசியும் இருக்காங்க, அவங்க அடியாலும் இருக்கான். அப்போ தான் நம்ம தலைவன் ரோனின் வராரு. வந்துட்டு இந்த காசியை வந்து அப்படியே வந்து அடித்து போட்டுடுறாரு. அப்புறமா அங்கே ஒரு சில அந்த கேங் இருப்பான்னு தெரியுமா, ஸ்னைப்பர் வச்சுட்டு இருப்பானுங்க, அவங்களுமே அடித்து போட்டு அப்படியே நம்ம மாயா கிட்ட வராரு. மாயா
மாயா கூட செம்மையாக ஃபைட் பண்ணுறாருங்க. பயங்கரமாக அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ரோனின் வந்து மாஸ்க் அவுக்குறாரு. பார்த்தா நம்ம கிளின்ட்டு. ஸோ இதை மாயா பார்த்துட்டு நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அப்பா நான் ஏன் கொண்டேன் தெரியுமா, அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, உன்னோட பாஸ் இருக்கார் தெரியுமா, அவர் தான் வந்து உங்கள் அப்பா வந்து கொலை சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் வந்து மாயா வந்து நம்ம கிளின்ட் அடிக்கலான்னு பார்க்குறாங்க. அப்படியே வந்து கொல்லலான்னு வரும்போது அதான் நம்ம மாயா வந்து அப்படியே வந்து கிளின்ட்டை கத்தியில் குத்தலான்னு வரும்போது கரெக்டாக கேட்டு வந்து அவங்க அம்பு விட்டு அப்படியே அந்த கத்தியை வந்து தள்ளி அதாவது தூக்கி போட்டுடுறாங்க. அந்த கேப்பில் நம்ம கிளின்ட் இருக்கார் தெரியுமா, அவர் வந்து அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. மாயா வந்து கிளின்ட் எங்கே பார்க்கறதுக்குள்ளே அவன் அதாவது கிளின்ட் தான் தப்பிச்சு போயிட்டார்ல. அப்புறமா அந்த கிளின்ட்டும் நம்ம கேட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து கேட்டு வந்து நீ எப்படி வந்தேன்னு கேட்கும்போது நான் உங்களோட ஃபோன் ட்ராக்கர் இருக்குது தெரியுமா, அதை வச்சு தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறமா நம்ம ஹாக்கையுமே வந்து அவர் டாக்ஸி பிடிச்சி அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மாயா வந்து நம்ம காசிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, அன்னைக்கு எங்கள் அப்பா அதாவது இந்த கேங் இந்த வந்து பிளாக் மாஃபியா இந்த கேங்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா நீ தான் வந்து செகண்ட் பர்சன், அன்றைக்கி வந்து ஒரு மீட்டிங் நடத்திருக்கு, அன்றைக்கி நடந்த மீட்டிங்க்கு நீ ஏன் போகலன்னு கேட்கும்போது அன்றைக்கி எனக்கு ஃபோனே வரலாம் தான் நான் மீட்டிங் போகலன்னு சொல்கிறாங்க. மாயாவே அங்கேருந்து அப்புறமா வந்து சரி பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு வந்து கிளின்ட்டையும் இந்த இருக்கா தெரியுமா கேட்டையும் இவங்க 2 பேர் தான் காமிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம கேட்டு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் நட்டாஷாவோட தங்கச்சியா யாரோ ஒருத்தங்க வந்து அவங்க வந்து சொல்லாங்க, எல்லினா அவங்க பேர், நீங்கள் தான் வந்து நட்டாஷாவை கொன்னீங்களாமே அப்படின்ற மாதிரி வந்து எல்லினா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும்போது யார் எல்லினாவை வந்து அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. யார் ஷாக் ஆகுறாரு பார்த்தீங்கன்னா நம்ம இவர் தான், அதாவது கிளின்ட் தான் ஷாக் ஆகுறாரு. அடுத்த நாள் வந்து இந்த எல்லினா வந்து இந்த இவங்க இருக்காங்க தெரியுமா கேட்டோட அம்மா, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா ஏதோ ரூம்குள்ளே போகிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நம்ம கிளின்ட்டையும் அவங்க ஃப்ரெண்டு கேட்டதாக காமிக்கிறாங்க. இவங்க உட்காந்து ஜாலியாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லினா வந்து கேட்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, என்னை ஹையர் பண்ணது யாரு தெரிஞ்ச நான் கிட்ட சொல்கிறேன்ட்டு. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க மறுபடியும் வந்து அதாவது நம்ம எல்லினா இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து கேட்டுக்கு ஒரு மெசேஜ் போடுறாங்க. அந்த மெசேஜில் வந்து எல்லினா பிஷப் அப்படிங்கிறவங்க தான் வந்து என்னை வந்து ஹையர் பண்ணாங்க கிளின்ட்டை கொல்றதுக்கு. அதே மாதிரி இந்த ஃபோட்டோவே கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை நம்ம கிளின்ட்டுமே பார்க்குறாரு. இவர் பேர் தான் கிங் பின், இவரை பார்த்தா நான் பயந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எபிசோட் 6 ஸோ திஸ் இஸ் கிறிஸ்மஸ். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து இந்த கிங் பின் அப்படிங்கிற மொட்டையை தாங்க காமிக்கிறாங்க. அவன் போயிட்டு எலன் கூட போய் பேசுகிறான். ஸோ எலன் வந்து அப்போ என்ன சொல்கிறான்னா, என்னோட ஹஸ்பண்ட் ஒன்றும் என்கிட்ட கடன் வாங்கினார், அதுக்காக நான் உங்களுக்கு நிறைய வேலை செஞ்சுருக்கேன், ஆர்மலோட கொன்னேன், கிளின்ட்டை வந்து கொல்றதுக்காக நான் எலினாவும் அப்படிங்கிற ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி வந்து என்னோட ஃபியான்சியுமே நான் வந்து மாட்டி விட்டுருக்கேன், இதுக்கப்புறம் வந்து என்னால் ஒன்றும் உங்களுக்கு வந்து உதவி பண்ண முடியாது, ஏன்னா என்னோட பொண்ணு வந்து கண்டுபிடிச்சிருவா, அவர் கூடிய சீக்கிரத்தை அவள் கண்டுபிடிச்சிட்டான்னா நான் மாட்டிப்பேன், நீங்களும் மாட்டிப்பீங்க, அதனால் வந்து நான் வந்து இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம கேட்டு வந்து ஃபோனில் பார்த்துட்டு இருக்காங்க. எலினா வந்து இந்த வீடியோ வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து நான் அப்பாயின் பண்ணது அப்படிங்கிற மாதிரி வந்து அமைச்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம அம்மா தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு வந்து அவங்க ரொம்பவே அழுதுட்டு இருக்கும்போது தான் நம்ம கிளின்ட் வந்து சொல்கிறாரு, நான் இவரை பார்த்தா பயந்துட்டு இருந்தேன் அப்படி கிங் பின்னை பார்த்து சொல்கிறாரு, இப்போ வந்து நீ வந்து எதுவும் பயப்படலாம் வேண்டாம், நம்ம போயிட்டு அந்த கிங் பின்னை கொல்லுவோம், அதே மாதிரி உங்கள் அம்மாவையும் வந்து காப்பாற்றுவோம். ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கிளின்ட்டை சொல்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி அவங்க கிங் பின்னை தாங்க காமிக்கிறாங்க. அவன் வந்து இந்த இவருக்கு திரும்ப மாயா கேட்டு அவள் வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, நீ எதுக்கு வந்து அந்த ரோனி கூட சண்டைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை எங்கள் அப்பா மேலே இதை பாசம் வந்து என் கண்ணு மூடிடுச்சு, அதனால தான் இப்படிலாம் பண்ண சொல்லும்போது, உங்கள் அப்பா இதெல்லாம் பண்ண விட்டுருக்க மாட்டாருன்னு சொல்லும்போது, ஆமாம் நான் வந்து ரொம்ப மென்டலாக அஃபெக்டாக இருக்கேன், கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு சொல்லும்போது, ஐ லவ் யூ அப்படிங்கிற கிங் பின் சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் கிங் பின் வந்து காசிக்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த ரோனி ஒரு சைடு பிரச்சனையாக இருக்கா, ஹாக்கி ஒரு சைடு பிரச்சனையாக இருக்கா, இப்போ இவ வேறு நம்ம கிட்ட ஏதோ மறைச்சிக்கிட்டு இருக்கா, இவ வேறு லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, அதை மாயா சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து இந்த கேட்டோட அம்மா இருக்கா தெரியுமா எலன், அவளுமே நம்ம கிட்ட போய் சொல்லி தப்பிக்க பார்க்குறா, இந்த சிட்டியில் நான் யார் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன், இன்னைக்கு நைட்டு எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி கிங் பின் சொல்கிறாரு. இப்போ அப்படியே கரெக்டாக அவங்க கிளின்ட் தாங்க காமிக்கிறாங்க. அவர் வந்து சண்டைக்கு தயாராகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து ஆரோஸ் எல்லாமே உருவாக்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்து பயங்கரமாக நிறைய டேஞ்சரான ஆரோஸ் எல்லாமே உருவாக்கிட்டு இருக்காரு. அப்புறமா வந்து சண்டைக்கு இப்போ தயாராகிட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து கிறிஸ்மஸ் பார்ட்டி அவங்க நடக்க போது அங்கே வந்து எலனுமே அங்கே வந்து எலன் வரதே உங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இப்போ அவங்க அங்கே போகிறாங்க. அங்கே இந்த ட்ராமா மாதிரி போடுவாங்க தெரியுமா லார்போஸ், அவங்களுமே அங்கே வந்து வெயிட்டர் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஸோ அப்புறம் ஜேக்குமே வந்து ஜெயிலேருந்து வந்துட்டாரு. அவர் கையில் ஸ்வாடரை சுற்றிட்டு இருக்காரு. எலன் என்ன ஆளை காணும், எங்கடா அவங்களை என்ன ஆளை காணுமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம எலினாவும் அந்த இடத்துக்கு வராங்க. எலினா வரதை பார்த்துட்டு சரி நான் இப்போ எலினா கிட்ட பேசலாமா, இப்போ என்ன பண்ண மாதிரி யோசிக்கிறாங்க. டக்குன்னு வந்து எலனுமே வந்து அங்கே வந்து வந்துடுறாங்க. எலன் வந்ததை வந்து அவங்க பார்க்குறாங்க, யாருன்னு நம்ம கேட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே இது அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க, என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்ட்டு. உங்கள் அப்பா வந்து இந்த கிங் பின் கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு,
அதனால தான் அவங்க சொல்கிறத நான் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஜாக்குமே வந்து அந்த இடத்துல வந்து பேசுறதுக்காக வராரு. இந்த மாஃபியா கேங்குமே அந்த வந்துடுறாங்க. காசியுமே வந்து கையில் ஸ்னைப்பரோட வந்து ஹாக்கை சொல்லலான்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்னைப்பரில் இருக்கிற ரெஃப்ளெக்ஷனை நம்ம கிளின்ட் பார்த்துட்டு அங்கேருந்து அவரை தப்பிச்சிடுறாரு. அப்புறமா அங்கே எல்லாமே தபன்னு ஓடுறாங்க. ஸோ டக்குன்னு வந்து நம்ம கேட்டு வந்து நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் பத்திரமா இருங்க, நான் ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்புறமா அங்கே எலினாவை பார்க்குறாங்க. எலினா வந்து ஹாக்கை அதாவது கிளின்ட்டை தான் கொல்ல வந்திருக்காரு உங்களுக்கு தெரிய வருது. அப்புறமா ஒரு எலினாயிட்ட அப்படியே பேச்சு கொடுத்து லிஃப்ட்டுக்குள்ளே அப்படியே போகிறாங்க. ஸோ நம்ம கிளின்ட் வந்து 13ஆம் நம்பர் லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாரு அப்படி கண்டுபிடிச்சி இவங்களுமே அப்படி உள்ளே போயிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேட்டை வந்து உள்ளே விட மாட்டாங்க. அப்புறம் உள்ளே வந்துடுறாங்க. அப்புறமா எக்கச்சக்க லிஃப்ட் பட்டன்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் கிளிக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ நம்ம எலினா வந்து தடுக்கிறாங்க. அப்புறமா அவங்க 2 பேரும் சூட்டை பார்க்க அப்படியே காமிக்கிறாங்க. அப்புறமா எலினா அங்கே ஓடிடுறாங்க. அப்புறம் இவங்க எல்லாம் அதாவது இவங்க 2 பேரும் இருக்காது நம்ம எலினாவும் அந்த கேட்டோம். இவங்க 2 பேரும் அப்படி சண்டை போட்டுருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒன்று இந்த மூணு நல்லா இருந்துச்சு, ஒன்று இந்த மூணு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா எலினா வந்து அங்கேருந்து ஜன்னல் அப்படி ரோப் போட்டு அப்படி குதிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கேட்டுமே வந்து குதிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த காசி தான் காமிப்பாங்க. அவன் வந்து அந்த ரூமில் இருப்பான். அப்போ தான் வந்து நம்ம கிளின்ட் வந்து என்ன பண்ணுவார்னா கரெக்டாக அந்த ஸ்னைப்பர் இருக்கிற இடத்த பார்த்து கரெக்டாக வந்து ஏற விடுவான். ஸோ ஏற விட்டோன்னா அப்படியே புகையாக வரும். அப்புறம் நம்ம கிளின்ட் வந்து போகிற வேலை பாம்பு அதாவது வெடிகுண்டு வச்சுக்கிட்டே போவார். டக்குன்னு காசி வந்துடுவான். காசி லாக் பண்ணி பயங்கரமாக போட்டு அடிக்கிறாரு. அப்புறமா வந்து அந்த மாஃபியா கேங்குமே வந்துடுவாங்க. ஸோ மாஃபியா கேங் வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட அப்படியே தப்பிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படியே ரோப்பு போட்டு அப்படியே குதிக்கிறாரு. டக்குன்னு அங்கே இருக்கிற பாம்பு எல்லாமே வெடிச்சிருது. இப்போ நம்ம கிளின்ட்டுமே வந்து அங்கே இருக்கிற மரத்தில் அப்படியே குதிச்சிடுறாரு. மரத்தில் குதிச்சதுக்கப்புறமா அங்கே ஒரு ஆந்தை இருக்கிறத பார்க்குறாரு. அது அப்படியே அந்த ஆந்தையை இவரை பார்க்குது. அப்புறமா அங்கே இருக்கிற மாஃபியா கேங்லேயுமே வராங்க. டக்குன்னு நம்ம கேட்டு வந்து அங்கே இருக்கிற ஒரு அம்பு விட்டு நம்ம கிளின்ட்டுமே காப்பாற்றுறாங்க. அப்புறம் ஒரு சைடில் வந்து நம்ம எலினா கூட பயங்கரமாக அங்கே வந்து கேட்டு சண்டை போட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. அப்புறமா காசி வந்து அப்படி கன் வச்சுட்டு இருக்கும்போது மாயா வராங்க. மாயா வந்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காசி கிட்ட வந்து இந்த இது எல்லாத்தையுமே விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த கிங் பேருக்குள்ளே வேலை செய்ய நம்ம எங்கேயா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டக்கு ஆனால் வந்து நம்ம இவர் கேட்க மாட்டார். அதாவது காசி கேட்க மாட்டாரு. அப்படியே வந்து மாயா குத்தலான்னு வரும்போது கரெக்டாக வந்து மாயா வந்து காசியை குத்தி சாவடிச்சிடுறாங்க. கிளின்ட்டும் கேட்டுமே வந்து பயங்கரமாக அந்த ஹேரஸ்லாம் வச்சு பயலாம் அங்கே ஒரு வேலை அவனுக்கு வர மாஃபியா கேங் எல்லாருமே சண்டை போடுறாங்க. அப்புறமா வந்து பிம் பார்ட்டிகல்ஸ் அந்த குட்டியாகும் தெரியுமா, அதெல்லாமே வச்சு கூட ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ணும்போது அங்கே ஒரு ட்ரக் வந்திருக்கும், லாரி மாதிரி வந்திருக்கும். அது அப்படியே குட்டியாயிடுது. டக்குன்னு அங்கேருந்து ஆந்த வந்து அந்த ட்ரக் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுது. இப்போ வந்து அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த கேட்டை தான் காமிக்கிறாங்க. அவள் வந்து இந்த கிங் பின் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கா. ஸோ அவளுக்கு வந்து ஒரு காயின் ட்ரிக் தெரியும். ஸோ அந்த காயின் ட்ரிக் அப்படியே வச்சுக்கிறா. அப்புறமா என்ன பண்ணுறான்னா அங்கே வந்து நிறைய ஆரோஸ்லாமே இருக்கும். ஆரோஸை குத்தினா கூட அந்த ஆளுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேன். கிங் பின்னுக்கு ஒன்றுமே ஆகலை. அப்புறமா அவங்க ஒரு சில ஆரோஸ்லாமே இருக்கும். அது மேலே வந்து கால் வச்சு விட்ருவான். கால் வச்சனால அந்த காயின் ட்ரிக்கை வச்சு கிங் பின்னை கவுத்துருவான். ஸோ கிங் பின்னை வந்து இவர் டிஃபீட் பண்ணிட்டான். ஆனால் அவன் இன்னும் சாகவே இல்லை. அப்புறமா வந்து எலினாவும் கிளின்ட்டுமே வந்து அங்கே சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போதாமே வந்து நான் வந்து அந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் நடந்ததை சொல்கிறாரு. அவள் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணா, அதனால தான் சோல் ஸ்டோன் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க கேட்கவே இல்லை. எதுக்கு நீ இப்படிலாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எலினா வந்து கிளின்ட்டே போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்து நம்ம கிளின்ட் வந்து ஒரு சவுண்டு விடுறாரு. அது என்ன சவுண்டுன்னு பார்த்துருந்தீங்கன்னா எலினாக்கும் அப்புறம் நம்ம பிளாக் விடோ இருக்காங்க தெரியுமாங்க நட்டாஷா, இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த சவுண்டு தான் அது. ஸோ அந்த சவுண்டு தெரிஞ்சுதுன்னா அப்போ நட்டாஷாவும் கிளின்ட் எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் எதுக்கு வந்து இவன் கொலை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எலினா புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் நம்ம மாயாவே வந்து கிங் பின்னை சுட்டு கொண்டுடுறாங்க. அப்புறம் நம்ம கேட்டோட அம்மா வந்து போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் வந்து பிடிச்சி கொடுப்பேன், ஒரு அம்மாவை பிடிச்சி கொடுப்பேன் போலீஸ் கிட்ட சொல்லும்போது வேறு என்ன பண்ணுறது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டவங்க அம்மா வந்து போலீஸ் கிட்ட பிடிச்சி தராங்க. இந்த லார்போஸ் எல்லாமே இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாமே எதுக்கு அங்கே வந்தாங்கன்னா அவங்க வந்து வெயிட்டர்ஸாக வந்திருப்பாங்க. டக்குன்னு அங்கே நடந்த அந்த கன் ஃபைட்னால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து அமுச்சு விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் போக மாட்டாங்க. அதனால அவங்களோட வேஷத்தை போட்டு வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து அமுச்சு விட்டுறாங்க. ஸோ அங்கே அந்த பார்ட்டியில் அந்த எல்லா மக்களுமே வந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் நம்ம கிளின்ட்டுமே வந்து இந்த கேட் கிட்ட சொல்கிறாங்க நீ ஒத்தையால் கிங் பின்னை வந்து சமாளிச்சிருக்க, நான் உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கிளின்ட்டு சொல்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு காமிக்கிறாங்க. அப்போ நம்ம கிளின்ட் வந்து அவர் வீட்டுக்கு போகிறாரு, கூட கேட்டே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அங்கே இருக்கிற பசங்க எல்லாமே வந்து கேட்ட பார்க்குறாங்க. லாராக்குமே வந்து நம்ம கிளின்ட் வந்து ஒரு ரோலக்ஸ் வாட்ச் கொடுப்பாரு. அப்புறம் ரோனினோட சூட் இருக்கு திரும்ப, அது 2 பேருமே சேர்ந்து எரிக்கிறாங்க. அப்புறமா வந்து எனக்கு என்ன சூப்பர் ஹீரோ பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்குறாங்க. இதோட இந்த எபிசோட இந்த வீடியோவும் ஏன் இந்த சீரியஸே முடியுது. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பை, see you, டாட்டா.